அதனால ஆளுங்கட்சி ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன பண்ணிருச்சுன்னா, போய் தொலை, நடத்தி தொலை போ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இவங்களும் அந்த இடத்துல வந்து உள்ள வந்து நடத்தி இருக்கிறாங்க என தகவல். நேத்து கேட்ல நின்று வழி விடாம அவர் உள்ளே விடாம இருந்தார் இல்லையா பொருளாளர், அவர் வந்து பொருளாளரே இல்லை என தகவல். இப்படி பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் ஒரு தகவலை நான் கூற இருக்கிறேன். இந்த இரண்டு மாஃபியாக்களும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் வெளியில வந்து ஒரு முட்டு கொடுப்பாங்க பாருங்க, அந்த முட்டும் ஒரு தகவலாக இருக்கிறது. என்னவென்றால், விஜய் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்பார் என தகவல். எப்படி ஒழிப்பார், என்ன ஸ்ட்ராட்டஜி எடுப்பார், அதுதான் நமக்கும் தெரியல. ஒழிப்பார் ஒழிப்பார் என்று சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய தகவல். விஜய் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று தகவல். ஏன்னா கடைசி படத்துல கூட ஒரு ஹீரோயின் ஆட விட்டு 100 ஆம்பளைங்க நின்று பார்த்தாங்களா? என்ன படம், என்ன படம்? மட்டை தெரியல, நான் பார்க்கல, நீங்க பார்த்தீங்க. அது ஒரு தகவல், அது ஒரு தகவலாக இருக்கலாம். அடுத்ததாக, விஜய் வந்து மக்களுக்காக பாடுபடுவார், நிச்சயம் பாடுபடுவார் அப்படின்னு ஒரு பால்ல கிள்ளி கண் முடிய பிச்சு கிள்ளி பால் ஊற்றி சத்தியம் பண்ணதாக தகவல் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சரி, அடுத்ததாக நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். தகவல் வெற்றி கழகத்திலிருந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள். அதில் ஒன்று என்னவென்றால், இந்த தமிழ்நாட்டில் கல்வியில் பின்தங்கி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வைப்பதாக தகவல். அப்புறம் எப்படி அந்த IAS அதிகாரி இங்கிருந்து படிச்சு பெரிய ஒரு அதிகாரி ஆனாரு அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அவர்கள் தரப்பிலிருந்து வந்தது ஒரு தகவல்.